நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி நாளில், அதாவது 17/8/2026 திங்கட்கிழமை ஒரு கைப்பிடி பச்சரிசி மற்றும் வெல்லம் யாருக்காவது தானம் கொடுங்க. ரொம்ப அருமையான பலன் கிடைக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சண்டை சச்சரவுக்கு ஒரு முடிவு பிறக்கும். ஒரு கைப்பிடி பச்சரிசியும் வெல்லமும் யாருக்கு வேணால் கொடுக்கலாம், எந்த நேரத்தில் வேணால் கொடுக்கலாம். இப்படி மகா சிவராத்திரி நாளில் 4 ஜாமங்களும் சிவனுக்குரிய காலமோ, பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரம் சிவனுக்குரிய நேரமோ, அதே மாதிரி மகாவிஷ்ணுக்குரிய ஒரு புண்ணிய நேரம் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஒரு வருஷத்தில் 4 முறை வரும். இப்போ ஆவணி முதல் நாள் வருது. சூரிய பகவான் சிம்மராசிக்கு போகக்கூடிய அந்த புனிதமான மாதமான ஆவணி மாதத்தின் முதல் நாள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமாக வருகின்றது. 18/8/2026 அந்த அன்னைக்கு அதிகாலை 1:30 காலை 10:30 மணிக்குள்ள நான் சொல்கிற வழிபாட்டை உங்கள் வீட்டில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. உங்கள் விருப்பம் தான். என்ன செய்கிறீங்கன்னா, உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய பெருமாள் படம் அல்லது பெருமாள் சிலை அல்லது தாயாருடைய படம், தாயாருடைய சிலை, அதற்கு முன்பாக 9 தீபங்கள் கிழக்கு திசை நோக்கி ஏற்றி வையுங்கள். 9 தீபங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. அவ்வாறு 9 தீபம் ஏற்றி ஏதேனும் நெய்வேத்தியங்கள், அதாவது பால் அல்லது பழங்கள் அல்லது வேறு என்ன அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கோ அதை நெய்வேத்தியமாக வைத்து நீங்கள் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஓம் நமோ நாராயணாய என்று 108 முறை சொல்லிட்டு அதன் பிறகு 27 முறை உங்கள் பிரார்த்தனையை சொல்லணும். ஒரு அன்பு ஆலோசனை, நிறைய பிரார்த்தனைகளை சொல்ல வேண்டாம். ஏதாவது ஒரு பிரார்த்தனையை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் சொல்லுங்கள். அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அடுத்த பிரார்த்தனை சொல்லிக்கலாம். சரியா? ஏதாவது ஒரு பிரார்த்தனையை மந்திரத்தை 108 முறை சொல்லி முடிச்சுட்டு 27 முறை சொல்லிட்டு பெருமாளிடம் சமர்ப்பணம் செய்து விடுங்கள். அன்பு சொந்தங்களே, நிச்சயம் அந்த பிரார்த்தனை நடந்தே தீரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை, நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில். சரிங்களா?